லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். வாப்பா விஸ்வா, உட்கார். நல்லா இருக்கீங்களா பாட்டி? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நான் அங்கிளை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அங்கிள் நல்லா இருக்கீங்களா? எனக்கு ஒன்றும் இல்லை விஸ்வா, ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். வீட்டில் தான் எல்லாரும் கொஞ்சம் பயந்துட்டாங்க. இருக்காதா அங்கிள்? இந்த மாதிரி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வரும்போது யாரா இருந்தாலும் பயப்பட தான் செய்வாங்க. சாரி அங்கிள், ஒரு பிஸ்னஸ் மீட்டிங், அதான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போக வேண்டியதாக போயிடுச்சு. அதான் நானும் உடனே வந்து உங்களை பார்க்க முடியல. சென்னைக்கு வந்த உடனே வீட்டுக்கு கூட போகல, டைரக்டா உங்களை பார்க்க தான் வந்தேன். சாரி எல்லாம் எதுக்கு? நீ வந்து விசாரிச்சு அதுவே எனக்கு சந்தோஷம்தான். அனன்யா வேற சொன்னா நீ கால் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ண. ஆமா ஆண்டி, அனன்யா எங்க? வந்ததும் கேட்கலான்னு இருந்தேன். எங்க போயிட்டா? அவ அத்தையும் அத்தை பையனையும் டிராப் பண்ண போயிருக்கா. கொஞ்ச நேரத்துல வந்துருவா. ஓகே. இந்தாங்க சார். காஃபி எடுத்துக்கோங்க சார். அன்பரசி, நீ எப்படி? இல்ல, அது டாக்டர் தான். நம்ம வீட்ல வேலைக்காரியா சேர்ந்திருக்கா. இந்த வீட்டு வேலை எல்லாத்தையும் வேலைக்காரி வசந்தியால பார்க்க முடியல. அதான் கூட மாட ஒத்தாசைக்கு இருக்கட்டுமேனு இவளையும் சேர்த்திருக்கோம். ஏய் சிவகாமி, என்ன பேசுற? நீயும் ஒரு பொண்ணுக்கு அம்மா தானே? இப்படிதான் ஒரு பொண்ணை மட்டம் தட்டி பேசுவியா? உன் பொண்ணை யாராவது இப்படி பேசினா எப்படி இருக்கும் உனக்கு? விஸ்வா, நீ காஃபி எடுத்துக்க. டாக்டர் தான் சந்திரசேகரை கூடவே இருந்து கவனிச்சுக்க ஒரு ஆள் வேணும்னு சொன்னாரு. அது மட்டும் இல்ல, இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியல. எனக்கும் என்னமோ சந்திரசேகரை பாத்துக்கிறதுக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் தேவைப்பட்டுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரே நம்பிக்கையான ஆள் அன்பரசி மட்டும்தான். அதான் இவளை இங்கே தங்கி சந்திரசேகரை பாத்துக்க சொல்லிட்டேன். காலேஜுக்கு கூட இங்க இருந்து தான் போயிட்டு வரா. ஹாஸ்டலுக்கெல்லாம் போக வேண்டாம்னு சொல்லிட்டேன். அன்பரசியை விட சந்திரசேகரை யார் நல்லா பாத்துக்குவாங்க சொல்லு? ஆமா பாட்டி, நீங்க சொல்றது கரெக்ட் தான். அப்புறம் விஸ்வா, கோச்சிங் எல்லாம் எப்படி போகுது? சூப்பரா போயிட்டு இருக்கு பாட்டி. நம்ம கோச்சிங் அகாடமி தான் சென்னையிலேயே பெஸ்ட்னு சொல்ற அளவுக்கு வளர்ந்துருக்கு. அதுக்கு காரணம் எனக்கு கிடைச்ச டேலண்டான ஸ்டூடெண்ட்ஸ் தான். கேட்கவே சந்தோஷமா இருக்குப்பா. இந்த வயசுல இவ்வளவு பொறுப்பா இருக்கிறத நினைக்கிறப்போ எனக்கு இப்படி ஒரு பேரன் இல்லையேன்னு ஏக்கமா இருக்கு. ஏன் பாட்டி, அப்ப நான் உங்க பேரன் இல்லையா? யார் சொன்னா இல்லன்னு? நீயும் என் பேரன் தான். சரிப்பா, நான் சந்திரசேகர ரூம்க்கு கூட்டிட்டு போறேன். நீ உடனே கிளம்பிடாத, சாப்பிட்டுட்டு போ. அனன்யாவும் வந்துருவா, பார்த்துட்டு போ. என்ன? சரிங்க பாட்டி. அன்பரசி, விஸ்வாவுக்கு சாப்பிட ஏதாவது கொடு. சந்திரசேகருக்கு மாத்திரையும் கொடுக்கணும். நாங்க 2 பேரும் போய் ரெஸ்ட் எடுக்கிறோம். சரிப்பா? வாப்பா, சாப்பிட்டு போ விஸ்வா. வாங்க சார், சாப்பிடலாம். இல்ல அன்பரசி, வேணாம். நான் வரும்போது சாப்பிட்டு தான் வந்தேன். நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன் சார். அன்பரசி, உண்மையை சொல்லு. நீ விருப்பப்பட்டு தான் இங்க வந்தியா? இல்ல அத்லட் ஆகணும்னு தேனியில இருந்து வந்த பொண்ணு இங்க வந்து வேலைக்கு இருக்கேன்னு சொல்றாங்க. உனக்கு ஏதாவது பிரச்சனையா? அன்பரசி,
சொல்லு. என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா தயவு செஞ்சு மறைக்காம சொல்லு. ஆமா சார், எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஆனா இங்க வச்சு பேச வேணாம், மேல மாடிக்கு போய் பேசலாம். சரி வா. ம். சொல்லு அன்பரசி, என்ன பிரச்சனை, என்ன விஷயம்? சார், நான் உங்ககிட்ட சொல்ல போற விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். இது என்னையும் ஜானகி மேடத்தையும் தவிர வேற யாருக்குமே தெரியாது. என்னன்னு சொல்லு. சந்திரசேகர் சாரை பாத்தீங்கல்ல? ஆமா, அவருக்கு என்ன? நீங்க நினைக்கிற மாதிரி அவர் உடம்புல சாதாரண பிரச்சனை இல்ல. வேற என்ன பிரச்சனை? அவருக்கு யாரோ ஸ்லோ பாய்சன் கொடுத்திருக்காங்க. ஏய், அன்பரசி என்ன சொல்ற, உண்மையாவா? ஆமா சார், அவர் மயங்கி விழுந்த ஹாஸ்பிடல்ல சேர்த்தப்பதான் அங்க இருக்கிற டாக்டர் மூலமா இந்த விஷயம் தெரிஞ்சது. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா சரியா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்ல சார், அவரை பாத்துக்கிறதுக்கு என்ன தவிர வேற யாரையும் ஜானகி மேடமும் நம்பல. அதனாலதான் அவரை பாத்துக்கவும், முக்கியமா இதை யாரு பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கவும் நான் வந்தேன். நீ சொல்றத வச்சு பார்க்கும்போது இந்த வீட்ல இருக்கிறவங்க தான் அவருக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றியா? இல்ல சார், பொத்தம் பொதுவா அப்படி சொல்ல முடியாது. வீட்ல இருக்கவங்க மேல யார் மேல சந்தேகப்படுறதுன்னு தெரியல சார். அதான் சந்திரசேகர் சார் டெய்லி சாப்பிட்ற ஃபுட் சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். இந்தாங்க சார். சார், இந்த சாம்பிள வச்சுக்கிட்டு அவர் சாப்பிடுற சாப்பாட்டுல பாய்சன் கலந்திருக்கான்னு மட்டும் செக் பண்ணி சொல்றீங்களா? அன்பரசி, இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். இதை நாம நார்மல் லேப்ல செக் பண்ண முடியாது. அப்ப என்ன சார் பண்றது? ஒரு வழி இருக்கு. என் ஃப்ரெண்ட் ஒரு பிரைவேட் லேபரேட்டரி வச்சிருக்கான். அவங்கிட்ட வேணா ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டு பார்க்கறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆக்சுவலா நான் உனக்கு தான் ஏதோ ப்ராப்ளம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அங்கிளுக்கு இவ்வளோ பெரிய ப்ராப்ளம்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கும் சந்திரசேகர் சார் இப்படி கஷ்டப்படுறத பாக்குறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு ஒரு கஷ்டம் வந்தப்போ அவர் ஓடி வந்து ஹெல்ப் பண்ணாரு. அவரை மாதிரி நல்லவருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்க கூடாது சார். இந்த காலத்துல யாரும் அவங்களுக்கு செஞ்ச உதவிய ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்க. ஆனா நீ உனக்கு செஞ்சதை பெருசா எடுத்துக்கிட்டு இந்த குடும்பத்துக்காக இவ்வளோ எஃபோர்ட் போடுறேன்னா உனக்கு ரொம்ப பெரிய மனசு அன்பரசி. நான் எல்லார்கிட்டையும் சொல்லுவேன், அன்பரசி ரொம்ப தங்கமான பொண்ணுன்னு. ஆனா நீ 24 கேரட் சொக்க தங்கம். போங்க சார், கிண்டல் பண்ணாதீங்க. ரெண்டு பேரும் இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, உங்க 2 பேருக்கு ஒரு சர்ப்ரைஸ் நியூஸ் சொல்லணும்னு தான் வந்தேன். நீ வேற வெளியே போயிருந்தியா, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எங்க 2 பேருக்கும் சர்ப்ரைஸா? அப்படி என்ன சர்ப்ரைஸ்? அது அது வந்து நாளைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணுங்களேன். நாளை கழிச்சு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இல்ல விஸ்வா, என்ன பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்கிட்ட சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டாலே அது என்னன்னு தெரிஞ்சுக்காம எனக்கு தூக்கமே வராது. இப்ப என்னன்னு சொல்றீங்களா இல்லையா? 24 ஹவர்ஸ் வெயிட் பண்ண முடியாதா என்ன? நீங்க சொல்லவே வேண்டாம், நான் போறேன். ஏய் அனன்யா, அனன்யா. அன்பரசி சார், உனக்கு இந்த சர்ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இல்லையா? இல்ல சார், சர்ப்ரைஸ்ல இருக்கிற அழகே அதுக்காக காத்துட்டு இருக்கிறது தான். அது என்னன்னு தெரிஞ்சுக்க நினைச்சு ஒரு கட்டத்துல அது தெரிஞ்சுக்கிறப்போ
அதுல கிடைக்கிற சந்தோஷமே தனி சார். உங்களே நினைச்சிட்டு இருக்க அந்த ஃபீலும் அந்த பட்டிக்காடை எதுவும் பண்ண முடியலடி. என் அப்பாவும் பாட்டியும் ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க. அது பத்தாதுன்னு டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணாருன்னு கையோட வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டாங்க. வயசு ஆக ஆக அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே புரியல. என்ன பண்றதுனே தெரியலடி. ஒரே எரிச்சலா இருக்கு. சரி வீட்ல தான் அப்படின்னு பார்த்தா இங்க விஸ்வாவும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு. அனன்யா, எல்லாம் போச்சுடி. நாம சீனியரா இருந்து ஒரு யூஸும் கிடையாது. புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்கா, அதுவும் நியூ ஜாயினிங். அவ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா, ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா. இப்படியே போச்சுன்னா சீனியருக்கான மரியாதையே போயிடும். எங்கடி இருக்கா அவ? கிளாஸ் முடிச்சிட்டு வந்துட்டு இருக்கா. வாங்கடி, இன்னைக்கு அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம். அதோ வரா பாரு. ஏய், சீனியரை பார்த்தா உனக்கு விஷ் பண்ண தெரியாது? உனக்கு யாரும் சொல்லி தரலையா? இல்லையே, அப்படி யாரும் சொல்லி தரலையே. தெரியலனா தெரிஞ்சுக்க. சீனியரை பார்த்தா விஷ் பண்ணணும். சீனியர் நாங்க சொல்றத கேட்கணும். நாங்க சொல்றத மட்டும் தான் கேட்கணும். ஓ, சீனியரா? ராகிங்கா? ஓ, இந்த காலேஜ்ல ராகிங்ல இருக்கா? அப்புறம் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். இந்த காலேஜ்ல பிரின்சிபல் ரூம் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஏய், என்னடி ராகிங்னு சொல்லி பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறியா? நீ யார்கிட்ட வேணா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ. இந்த காலேஜே எங்க அனன்யா கண்ட்ரோல்ல. சாச்சா, நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். ராகிங் பிரிவென்ஷன் ஆக்ட பத்தி தெரியுமா? 2 வருஷம் ஜெயில். அங்க ஃபுல்லா போலீஸ் கண்ட்ரோல் தான். அத பத்தி தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? சரி சரி, எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க கேண்டீன் எத்தனை மணிக்கு திறப்பாங்க? அங்க சூட பக்கோடா எல்லாம் கிடைக்குமாமே? சரி விடுங்க, நானே பாத்துக்கிறேன். ஏ அனன்யா, என்னடி இவ நம்ம எதை பத்தி கேட்டா அவ என்னென்னமோ சொல்லிட்டு போறா? ஏய் சிப்ஸ், என்ன சீனியரோட வெல்கம் ட்ரீட் நல்லா இருந்துச்சா? சீனியர் கிட்ட வச்சுக்கிட்டா இப்படிதான். அப்புறம் டெய்லி அபிஷேகம் தான். எப்படி
அனன்யா அபிஷேகம் எப்படி? பூரா மண்ணாடிச்சு. கொட்டினா அப்படிதான் மண்ணாகும். நான் சிப்ஸ் மண்ணா போடுச்சுன்னு சொன்னேன். ஏய், யாருடி இவ? ஐயோ, என்ன உங்க தலைமுடி ஃபுல்லா இவ்ளோ மண்ணா இருக்கு? இருங்க, நான் தொடச்சு விடுறேன். ஆமா, உன் பேர் என்ன? என்னோட பேரு அன்பரசி. ஐ அம் மஞ்சு. நியூ அட்மிஷன் ஸ்போர்ட்ஸ் கோட்டா. ஹே, சூப்பர்ப்பா. நானும் ஸ்போர்ட்ஸ் கோட்டால தான் ஜாயின் பண்ணிருக்கேன். அப்ப முதல்ல கைய கொடு. சரி, நடந்த எந்த விஷயத்தையும் மனசுல வச்சுக்காத. நாமெல்லாம் கஷ்டப்பட்டு படிச்சாதான் நம்ம வீட்டை பாத்துக்க முடியும். ஆனா அவங்கெல்லாம் காலேஜ் வரதையே பொழுதுபோக்க தான் பாப்பாங்க. அவங்க கிட்ட போதும் போதுங்கிற அளவுக்கு பணம் இருக்கு. யார பத்தியும் எதை பத்தியும் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. கரெக்டா சொன்ன அன்பு. எல்லா காலேஜ்லயும் இதே வேலையா போச்சு. ஊர்ல இருந்து வந்துட்டா இலக்காரமா பாப்பாங்களா? அந்த சீனியர் பொண்ணு அவ யாரையும் காமிச்சிட்டா, பதிலுக்கு நம்ம யாரையும் காமிக்க வேண்டாமா? காமிச்சிருவோம். ஜூனியர்ஸ்லாம் சேர்ந்து சீனியருக்கு ட்ரீட் கொடுத்துருவோம். கொடுத்துடலாம். சரி, வா போலாம். சீனியர், 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 உங்களை போனா மேடம் பார்க்கணும்னு சொன்னாங்க. சரி, நான் போய்க்கிறேன், நீ போ. சரி, இருங்கடி, நான் என்னன்னு போய் கேட்டு வரேன். சரி. எதுக்கு கூப்பிட்டுருக்காங்க? மேம், புவனா மேம். ஏய், ஏய், ஏய். யாருன்னு கேக்குறேன்ல. யாருன்னு சொல்லுங்க. என்னையா யாருன்னு கேக்குற? நான் தான் கோமலா. கோமலாவா? அது யாரு? நான் தான் உன் சீனியர். என்ன மறந்துட்டியா? போன வருஷம் தூக்கு போட்டு நாக்கு தள்ளி செத்து போனனே, அந்த கோமலவல்லி. என்ன இதுக்கு இங்க லாக் பண்ணி வச்சிருக்க? நான் போணும், என்ன விட்டுரு. நீ எங்கேயும் போக முடியாது. இங்கதான் என் கூடவே இருக்கணும். வேண்டாம், நான் உடனே போணும். இங்க இருந்து எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணணும். அப்பதான் உனக்கு விடிவு. என்ன பண்ணணும்? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. நான் எப்படி செத்தேன்னு தெரியுமா? தெரியல. மாதிரி ஒரு சீனியர் என்ன ராகிங் பண்ணி பண்ணி இங்கதான் தூக்கு போட்டு செத்தேன். நீயும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து எல்லாரையும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால நீ என் கூடவே இருந்துரு. நீங்க இருக்க வேண்டாம், என் கூடவே வந்துரு. இல்ல, நான் வரமாட்டேன். நீ என் கூட தான் வந்தாகணும். நீ எல்லாம் உயிரோட இருந்து என்னத்தை பண்ண போற? நீயா இருந்து எனக்கு போர் அடிக்குது. வா. இல்ல, நான் வரல, நான் போணும். நான் உன்னை விட மாட்டேன். உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு.
இல்ல, நான் எதுவும் பண்ண மாட்டேன். நான் யாரையும் ராகிங் பண்ண மாட்டேன். நான் போறேன். நான் இனிமே பண்ண மாட்டேன். சத்தியமா பண்ண மாட்டேன். இல்ல, சத்தியமா பண்ண மாட்டேன். என்னமோ நீங்க தான் பெரிய சீனியரு, வீராதி வீரி, சூராத சூரின்னு வீரவசனம் பேசின. கொஞ்சம் மிரட்டணும்னு அப்படியே பயந்துட்டேன். எப்படி இருந்துச்சு இந்த ஜூனியர்ஸோட ட்ரீட்? இனிமே எந்த ஜூனியர்ஸ் கிட்டயும் இந்த மாதிரி பிரச்சனை வச்சுப்பேன். ஷேண்டி, உங்களுக்கு இவ்ளோ தைரியம் இருந்தா இப்ப வந்து சேர்ந்துட்டு இவ்ளோ அலம்பல் பண்ணுவீங்க? உங்களுக்கு இருக்குடி. ஏதாச்சும் பண்ண போய் திரும்பவும் எங்க கிட்ட வாங்கி கட்டிக்காத. போ, உண்மையிலே பேய் வந்துற போது. இருங்கடி இருங்க. இன்னைக்கு பண்ணீங்கல்ல, இதை விட 2 மடங்கு சேர்த்து பண்றேன். ஆமா ஆமா, அப்படி பண்ணிட்டாலும் போடி. போ, கிளம்பு.